Hare Krishna, Srimad Bhagavatam, Canto number 1, chapter number 18, ஸ்லோகா நம்பர் 26. இதனோட தலைப்பு வந்து பிராமண சிறுவனால் பரீட்சித்து சபிக்கப்படுதல். 26 ஸ்லோகா படிக்கலாம். பிரதிருத்யேந்திரியா பிராண மனோபுத்திம் உபாரதம் ஸ்தானதாத்ராயேத் பராம் பிராப்தம் பிரம்மபோதம் அபிக்ரியம். பிரதிருத்யேந்திரிய பிராண மனோபுத்திம் உபாரதம் ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபோதம் அவிக்ரியம். முனிவரின் புலனுறுப்புகள் சுவாசம், மனம் மற்றும் புத்தி ஆகிய அனைத்தும் பௌதீக செயல்களிலிருந்து விடுபட்டிருந்தன. தன்மையில் பரிபூரண இணையான ஒருமை நிலைக்கு அவர் அடைந்திருந்ததால் விழிப்பு, கனவு மற்றும் உறவற்ற நிலை ஆகிய 3 நிலைக்கு அப்பாற்பட்ட சமாதியில் அவர் நிலை பெற்றிருந்தார். இப்போ வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து வேட்டையாட போனார் இல்லையா? வேட்டையாட போகும்போது அவருக்கு வந்து தண்ணி தாகமாக இருந்ததுனால அவர் ஒரு ஆசிரமத்துக்கு போனார். நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்கே முனிவர் வந்து ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தார். அந்த முனிவர் என்ன பண்ணார்? தியானத்தில் இருந்தார். அப்போ தியானத்தில் இருக்கும்போது நமக்கு நல்ல உண்மையாக தியானத்தில் இருக்க அவளுக்கு வந்து புலன் உறுப்புகள், சுவாசம், மனம், புத்தி எல்லாமே வந்து பௌதிக செயல்கள்லேருந்து அப்படி விடுபட்டு இருக்குமா. அதுவும் இல்லாமல் இந்த கனவு, விழிப்பு முழிச்சிருக்கிறது, உணர்வற்ற நிலை எல்லாமே அவர் 3 நிலைக்கு அப்பாற்பட்டு சமாதி நிலையில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இது ஓகேயா? அதை தான் சொல்கிறாங்க. அவர் போய் பார்க்குறச்ச விப்ரகீர்ணா ஜடா சன்னம் ரௌரபேன ஜீனேன சம் விகஷ்யத் தாலோர் உதகம் ததா பூதம் அயாசதம். இப்போ என்னன்னா, உடல் முழுவதும் ஜடாமுடி சிதறி கிடக்க மான் தோலை அணிந்து தியானத்தில் இருந்த முனிவரை நோக்கி தாகத்தால் தொண்டை உலர்ந்து போன அரசர் குடிக்க தண்ணீர் கேட்டார். ஓகே, இதை தான் அது சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன ஆறுது? 28வது ஸ்லோகம். அலப்த திருணா பூமி ஆதீர் அசம்பிராப்தார்க்கிய சுன்ருதகம் அவக்ஞாதம் இவாத்மானம் மன்யமானஸ் கபோ சுகோப பெண்ணா வழக்கமாக அளிக்கப்படும் ஒரு ஆசனமோ, இடமோ, தண்ணீரோ அல்லது இனிய வார்த்தையோ அளிக்கப்படாததால் தான் அலட்சியம் செய்யப்பட்டதாக எண்ணி அரசர் கோபமடைந்தார். இப்போ வந்து அவர் ஒன்றுமே பேசலை. அந்த இடம், ஒரு ஆசனம் ஒன்றுமே கொடுக்காதனால அரசர்னால் எதிர்பார்ப்பார் இல்லையா? உட்காரத்துக்கு இடம், நீர் தரணும், உட்காரத்துக்கு எல்லாமே அவர் வந்து இனிய வார்த்தைகள் பேசணும்னு எதிர்பார்த்தாரு. அதனால் அவர் பண்ணாதனால இவர் ரொம்ப கோபம் அடைஞ்சார் அப்படிங்கிறாங்க. யார்? ராஜா பரீட்சித் மகாராஜ். அபூதபூர்வ சகசாஷூத் ருட்பயாம் அர்த்திதாத்மனகம் பிரம்மானம் பிரதி அபூத் பிரம்மன் மத்சரோ மன்யூர் ஏவச்சம். ஓ பிராமணர்களே, அரசர் பசியாலும் தாகத்தாலும் பிடிக்கப்பட்டிருந்ததால் பிராமண முனிவரிடம் அவர் கொண்ட கோபமும் வெறுப்பும் என்றுமில்லாத புதுமையாக இருந்தது. இப்போ ஒரு மனுஷனுக்கு பசியும் தாகமும் இருந்து பசியால் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப வாடிக்கோன்னு வச்சுக்கோ. எங்கேயாவது போயிட்டு வரோம், நமக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கோபத்தில் என்ன பேசுகிறோன்னு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சண்டை போடுவாங்க. சில பேர்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, அவங்க சாப்பாடு ரெடி ஆகலைன்னா கற்றுன்னு கற்றுவாங்க சில ஹஸ்பண்ட்ஸ்லாம். அது மாதிரி இந்த பசி தாங்க முடியாதவர், தாகத்தை தாங்க முடியாதவர் வந்து கத்துறாராம். சாதாரண ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவர் மேலே பிராமணர்கிட்ட கொண்ட கோபம் வந்து ரொம்ப வெறுப்பும் ஒரு புதுமையாக அது இருந்துச்சான். அடுத்தது வந்து 30வது ஸ்லோகம் பார்ப்போம். சது பிரம்ம ரிஷேர்
ஆம் சே கதாசும் உராகம் ருஷம் வினீர் கச்சன் தனுஷ்கோட்யா நிதாயாபுரம் ஆகதக. அப்படி அவமதிக்கப்பட்ட அரசர் வெளியேறும் பொழுது வில் நுனியில் ஒரு செத்த பாம்பை எடுத்து கோபத்துடன் அதை பிரம்ம மகரிஷியின் கழுத்தில் போட்டார். பிறகு தனது அரண்மனைக்கு திரும்பினார். இதான் போட்டிருக்காங்க. அவருக்கு ரொம்ப கோபம் வந்தோடனே ஒரு செத்த பாம்பு கிடந்திருக்கு. அதை எடுத்து ஒரு வில்லினுடைய நுனியை வச்சு அவர் கழுத்தில் போட்டுட்டு போயிட்டாராம் செத்த பாம்பை. அவர் பாட்டுக்கு அரண்மனைக்கு நடந்து போயிட்டார் இந்த கோபத்தில். யார்? பரீட்சித்து. இப்போ கோபம் ஒரு மனுஷனை மூடனாக்குது. எப்படி ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கோபம் வரும்போது சில பேர் என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் வருதுன்னே தேவையில்லாத வார்த்தைகளை விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற பொருளை கையில் இருக்க பொருளை உடைப்பாங்க. கையில் இருக்க விலை மதிக்க முடியாத பொருளாக இருந்தால் கூட தூக்கி எறிவாங்க. சில பேர் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போடுவாங்க. சில பேர் வீட்டில் இருக்க நல்ல சாதனங்களை கூட என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் கோபத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு கூட தெரியாது. இந்த கோபம் பெரிய என்ன சொல்கிறது, கோபம் ஒரு பெரிய மனிதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அபாயம் நிறைந்த குணம்னு சொல்கிறது. கோபங்கிறது மனுஷனுக்கு ஒரு உணர்ச்சி தான். அது ஒரு சமயம் நமக்கு ஒரு சாமான் கிடைக்காத போது அது கோபம் வருது. ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே கோபம் அடைஞ்சு நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் சில பேர் பேசுவாங்க. பொறுமை இல்லாமல் கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம என்ன வார்த்தைகள் வரும், இல்லாட்டி வீசுவோம் கையில் கிடைக்கிற சாமானை. அந்த மாதிரி இருக்கிறது தான் இவருக்கும் நடந்திருக்கு. யாருக்கு? பரீட்சித் மகாராஜுக்கு. ஒரு தாகத்தை அடக்க முடியாமல் அவர் போய் கேட்டதுனால அவர் என்ன சொல்கிறது, தியானத்தில் இருந்த மனுஷன் அவருக்கு கேட்கல. ஸோ இவர் கோபம் அடைஞ்சார். அந்த கோபத்தால் மனுஷனுக்கு எவ்வளவோ நஷ்டங்கள் வருது. கோபம் ஒரு மனுஷனை மூடனாக்குது. இப்போ என்ன பேசுகிறோம், எவ்வளோ படித்தோம்னா இருந்தாலும் கோபம் வந்துச்சுன்னா அந்த படிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா? கோபங்கிறது ஒரு மனுஷனுடைய என்ன ஒரு தீய குணம். இப்போ கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு ஒரு கதை, சின்னதாக ஒரு கதை. ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் அவருக்கு ஒரு சீடன் இருந்தான். அந்த சீடன் எப்போ பார்த்தாலும் கோபம் அடைஞ்சிட்டே இருப்பான். கோபம் வரும்போதெல்லாம் அவனுக்கு என்ன பேசுறது, என்ன பண்ணுறது, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போடுவான். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்போ எது கோபத்தில் பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே தப்பாக தெரியும் இல்லையா? ஒரு நீர்நிலையை பார்த்தா கூட கலங்களாக தெரியும் கோபத்தில். மனசு சாந்தி இல்லாத போது பார்க்கும்போது அந்த நீர் கூட நல்லா தெளிஞ்சதாக இருக்காது. அப்படியே கலங்கி போய் மண், அவனுக்கு ஒரு பார்வையும் சரி இருக்காது கோபத்தில். ஸோ அது மாதிரி தான் அவன் தினமுமே கோபம் அடைஞ்சிட்டே இருந்தான். அப்போ என்னாச்சு, நீ ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, நாட் முனிவர், ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருந்தார், ஒருத்தரோட ஃப்ரெண்டு. அப்போ நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன செய்கிற, நீ இந்த ஆணியெல்லாம் அடி செவத்துலன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு. ஆணி ஃபுல்லாக செவத்தில் அடித்தார். அடிச்சுட்டு அப்புறம் அடித்து முடித்தோடனே அந்த செவரு ஃபுல்லாக ஆணியாக இருந்தது. சரி, அந்த கோவம் வர டயத்தில் நீ இப்படி பண்ணினார். அப்புறம் என்ன பண்ணார், கோவம் குறைஞ்ச உடனே இப்போ நீ இன்னும் கோவம் அதிகமாகும்போது அந்த செவத்தில் இருக்க ஆணியெல்லாம் சுவற்றில் இருக்கிற ஆணியெல்லாம் பிடுங்கிடுன்னு சொன்னாராம். பிடுங்கிட்டார். ஆனால் கூட அந்த ஓட்டைகள் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டைகளாக அந்த ஆணியினுடைய அடையாளம். அந்த இது நமக்கு ஆணி அது அடித்ததனுடைய அது எப்படின்னா, அந்த கோபத்தில் மனுஷன் என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியாது. அந்த காயங்கள், அந்த வடு யாரை நம்ம காயப்படுத்துகிறோமோ அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோதான் நீ நல்லா 4 வார்த்தை பேசினா கூட இந்த கோபமாக நீ ஒரு வார்த்தை, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வார்த்தைகளை விடக்கூடாது. நம்ம அதிகமாக பேசும்போது சில வார்த்தைகளை நம்மளை அறியாமல் விட்டுருவோம். அப்போ நம்ம 4 நல்லது செஞ்சுருந்தால் அந்த ஒரு கோபமான வார்த்தையால் எல்லாமே போயிடுறது இல்லையா? நல்ல ஒரு இதே போயிடுது. அதே மாதிரி தான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். வாய்க்கு வரதை பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. எந்த நேரத்தில் எப்படி பேசணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுதான் மனுஷனுடைய சிறந்த இயல்பு. இப்போ அவன் ஆணியை பிடுங்கினான். அந்த ஆணி பிடுங்கினாலும் அந்த ஓட்டைகள் இருக்குது பாருங்கள், அது அந்த காயங்கள் மாதிரி. மற்றவங்களை நம்ம கோபத்தில் எடுத்தறிஞ்சு பேசுகிறோம். சில பேரை
என்ன சொல்கிறோம், அடிக்கிறோம். சில பேர் கோபத்தில் நம்ம வந்து சில பேர் வந்து கையில் கிடைக்கிறத தூக்கி எறிகிறோம். இல்லாட்டி நம்மளே சில பேர் பனிஷ் பண்ணிப்பாங்க. நம்ம தன்னைத்தானே ஏதாவது போட்டு அடிச்சுக்குவாங்க, ஏதாவது பண்ணிக்குவாங்க கோவம் வரும்போது. ஸோ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு உணர்வு. இந்த கோபத்தை நம்ம வந்து நல்ல விதமாக சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க குழந்தைத்தனமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பேச தெரியல, சில பேருக்கு பேச தெரியாது, சில பேருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. மனுஷங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே ஒவ்வொரு விதமாக என்ன சொல்கிறது, ஒரு தீய குணம் இருக்க தான் செய்யும். எல்லோரும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. சில பேருக்கு வந்து பேசுகிறது நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பேசுகிற விதம் தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது மக்கள்கிட்ட. இப்போ வந்து ஒரு வார்த்தை நம்ம சொல்லும்போது, ஏன்பா இதை சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை சாப்பிட்டா உன் உடம்புக்கு கெடுதல் வரும்பா, நீ சாப்பிடாத. மூஞ்சி அடிச்சுமா, நீ இதெல்லாம் சாப்பிடாத, நீ நான்வெஜ் சாப்பிட்ற, எனக்கு பிடிக்கல ஒன்று, அப்படிலாம் நம்ம பேசினா அவங்க நாறுது அது. இப்போ ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிடல. அப்போ அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்ட்ட போய் எனக்கு உன்னோட பேச பிடிக்கல, நீ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அப்படி இப்படின்னு அவங்கள எடுத்தறிஞ்சு சில பேர் நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க சாப்பிட்றாங்க. அது வந்து சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்போ ஒரு நான்வெஜ்ஜுங்கிறது ஒரு அனிமலை வந்து கொன்று தின்றது. அந்த அனிமலை கொல்லும்போது அது விஷத்தன்மை ஆகிடுது இல்லையா. அது வந்து ஒரு சக்கையை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஒரு அனிமலுடைய ரத்தத்தையும் அதனுடைய சதையும் சாப்பிடாத சக்கையாக நம்ம சாப்பிட்றோம். ஸோ அது வந்து ஒரு சுவையாக இருக்குது. இதனால் ஒரு அனிமலை நம்ம கொன்று சாப்பிடும்போது அதனோட ரத்தத்தோடு நம்ம சாப்பிட்றோம். கறி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்ற விதத்தை நம்ம சொல்லணும். இதை சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதல். இப்போ நம்ம கறியை சாப்பிடும்போது இந்த மிஷின் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுது தெரியுமா. நம்ம வயிற்றில் இருக்க மிஷின் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. இப்போ ஒரு வாஷிங் மிஷினில் ஒரு குறிப்பிட்ட அளவு துணி போடலாம். அதுக்கு மேலே லோடு ஏற்றணுன்னா என்ன ஆகும், ரொம்ப நேரம் துவைக்க சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வயிற்றில் இருக்கிற பாகங்கள் கூட பகவான் வந்து ஒரு அரிய பொக்கிஷமாக நம்மளோட உறுப்புக்களை ஒன்றொன்றையும் நல்லா அழகாக படைச்சிருக்காரு. அந்த மனிதனுடைய உடம்பு வந்து ரொம்ப நல்ல உடம்பு. அதை நம்ம வந்து நல்ல உபயோகமாக பயன்படுத்தணும். அதை தான் நான் எந்த ஒரு விஷயமும் ஒருத்தர் நமக்கு பிடிக்கலைன்னா கூட நல்ல விதமாக சொல்லலாம். தம்பி இது மாதிரி செய்யாதப்பா, இது மாதிரி செஞ்சால் உனக்கு கெடுதல். அப்படி நேற்று ஒரு பொண்ணு பார்த்தேன். இப்போ இருக்க குழந்தைகள்லாம் இப்போ கொஞ்சம் பழம்லாம் சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலலாம் பழம்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ இருக்க குழந்தைகள்லாம் நல்லா பழங்கள்லாம் கொடுத்து வெஜிடபிள்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. அம்மா அப்பா சில பேர் வந்து நல்ல குழந்தைகளுக்கு சொல்லி நல்லா வளர்க்குறாங்க. நான் ஒரு குரூப் போயிருந்தேன். அந்த குரூப்பில் வந்து குட்டி பாப்பா இருந்தது. அந்த பாப்பாவுக்கு ஒரு 4 வயசு, 3-4 வயசு இருக்கும். ஷி இஸ் வெரி ஸ்மால். பட் அவள் சொல்கிறா என்கிட்ட வந்து, ஆண்டி ஆப்பிளில் விட்டமின் ஏ இருக்குது, அது சாப்பிட்ணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கடித்து சாப்பிட்ணும். அப்படி கடித்து சாப்பிடும்போது தான் அந்த ஜூஸ் எல்லாம் நமக்கு வந்து வயிற்றுக்குள்ளே போகும். அது நல்லா கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆரஞ்சு ஏன்பா சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால், ஆரஞ்சு வந்து விட்டமின் சி இருக்கு ஆண்டி, நமக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும், அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உரித்து சாப்பிட்ணும் ஆண்டி அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கணும். நான் முந்தாநாள் ஒரு ஃபேமிலி பார்த்தேன். அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு 8வது படிக்கிற பையன், 12 வயசு 12.5 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பையன். அந்த பையன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க இன்ன வரைக்கும். 12 வயசு பையனுக்கு அவன் அம்மா இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். அம்மா யாரோடையாவது பேசுனா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாரோடையாவது வந்தவங்கள யார் வீட்டுக்காவது அவங்க வீட்டுக்கு வரவங்கள்ட்ட பேசினா பிடிக்கல. அப்படி மூஞ்சி எப்படி திருப்பிக்கிட்டு ஓடி உள்ளே போயிடுறான். அவங்க அம்மா அவனோட மட்டும்தான் பேசணும். அவன் அது மாதிரி படிக்கிறதும் தன்னைத்தானே படிக்க மாட்டேங்கிறான். அவங்க அம்மா போய் உட்கார வச்சுட்டு கூட போய் உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண பிள்ளைங்களை இவங்க தான் கெடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஈரோப்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் 1 வயசு குழந்தைகள் அவளுக்கெலாம் வந்து அவங்க தட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுங்க வேணும்னா சாப்பிடுது, அதுங்களா கையில் எடுத்து சாப்பிடுதுங்க, கொட்டுதுங்களோ என்னமோ அழகாக எடுத்து சாப்பிடுதுங்க. படி இருந்தால் இது லிஃப்ட் இருந்தால் கூட படியில் ஏறி இறங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பிள்ளைகளை நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து ரொம்ப பிள்ளைகளை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து இது உனக்கு இட்லி பிடிக்கலையா தோசை ஊற்றி தரேன், உனக்கு இது பிடிக்கலையா அது பண்ணித்தரேன் அப்படின்னு சாய்ஸ் கொடுக்குறோம். சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. வி ஷுட் டெல், நாங்களாம் இதான்ப்பா சாப்பிட்டு வளர்ந்தோம், இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒன்றும் வந்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளும் முன்மாதிரியாக நடந்துக்கணும். ஆகுனா பிள்ளை அது சாப்பிட மாட்டேங்கிறானா, பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட, அதை ஆர்டர் பண்ணி தரவா அப்படின்னு ரொம்ப குழந்தைய போய் நம்ம வந்து அந்த 12 வயசு பையன் அன்றைக்கி சாப்பிட மாட்டேன் என்னமோ சொன்னோன்னே அவம்மா நான் பீஸா ஆர்டர் பண்ணி தரவான்னு கேட்குறா. வாட் இஸ் திஸ், நத்திங் இல்லையா.
இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுத்து கொடுத்து நம்ம வந்து கெடுக்கிறோம். ஸோ நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் எப்படி வளர்க்கணும்னு தெரியணும். ஒரு அம்மாவானவ அந்த ஒரு காய்கறியை பற்றி சொல்லணும். ஒரு கேரட்டா, இது பாரு, ஒரு கேரட்டை பற்றி சொல்லிக்கணும். அந்த குழந்தை குட்டி குழந்தையாக இருக்கும்போது 2.5-3 வயசுலேருந்தே கேரட்டில் இந்த சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது கண்ணுக்கு நல்லது, இதை சாப்பிட்ணும், பீட்ரூட் சாப்பிட்ணும். வெஜிடபிளில் இல்லாத சத்து எதுலேயுமே கிடையாது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில். அது மாதிரி தானியங்கள் எதுக்கு, நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணும் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி 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 மோர் குடிக்கணும், பால் குடிக்கணும், தயிர் சாப்பிட்ணும், இதில் என்னென்ன இருக்குது எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. சும்மா நம்ம அதை சொல்லி கொடுத்து வளர்த்தா தான் அந்த பிள்ளைகள் சாப்பிடும். நம்ம பாட்டுக்கு சாப்பாடு போடுறோன்னு அப்படி பண்ண அந்த அதில் என்ன இருக்குது, என்ன ப்ரோட்டீன் இருக்குது, என்ன சத்து இருக்குது எல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வளர்த்தோன்னா பிள்ளைகளும் ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு வெஜிடபிளை கூட பாட்டாக சொல்லி கொடுக்கலாம். இது சாப்பிட்டா மாம்பழம் பாரு நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம பேசி குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கணுங்க. எல்லாமே நம்ம வந்து மனசுலேருந்து வர்றது தான். வார்த்தைகள் கூட நல்ல விதமாக பேசலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு சொல்லணும், கோபமாக சொல்கிறது கூட நல்லதாக சொல்லலாம். ஸோ கோபமாக சொல்லி நம்ம அவங்கள திருத்த முடியாது, நல்லதாக சொல்லி எவ்வளவோ பண்ணலாம் இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். ஹரே கிருஷ்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் எல்லோரும் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா.